சிவாய நம, சித்தாய நம. நான் உங்கள் சிவசித்திரமாக பேசுகிறேன். தசமகா வித்யாவில் 5ஆம் பாகத்தில் நாம் இப்போ இருக்கோம். இந்த 5ஆம் பாகத்தில் நாம் பார்க்க போகிற தேவி யாருன்னு பார்த்திங்கன்னா இரத்த காளி. இந்த இரத்த காளி என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன மாதிரி ஒரு கேரக்டர், இவங்க மக்களோட எப்படி தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இரத்த காளிக்கும் சனீஸ்வரனுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. அது என்னது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இந்த இரத்த காளிக்குள்ளர இவங்க ஒரு 3 பாகமாக பிரிஞ்சு தான் இவங்க செயல்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாட்டர் கண்டென்ட் மாதிரி இருப்பாங்க. நம்ம பிளட்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த இரத்த காளி அப்படிங்கிறவங்க பிளட் கண்டென்ட் வாட்டர் மாதிரி தான் இருப்பாங்க. இந்த அம்மாவை வழிபாடு செய்யணும் அப்படின்னா தண்ணியில் வச்சு தான் வழிபாடு செய்யணும். இது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதை வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். இந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அது என்னதுங்கிறதெல்லாம் தான் நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இரத்த காளிங்கிறவங்க ஒரு பிளட் கண்டென்ட். இவங்க ஒரு நீரோடையாக இருக்கிறவங்க எப்படி ஒரு உருவத்தை எடுத்து, ஒரு உருவம் இருந்தால் தானே எதையாவது ஒன்று செய்ய முடியும். ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா, ஒரு உடம்பு, ஒரு தோற்றம், ஒரு உருவம் இருந்தால் தானே நம்ம எதையுமே செய்ய முடியும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டி, சாமுண்டி, துர்கை அப்படிங்கிற ஒரு 3 பிரிவு கொண்ட உடல் அமைப்பை வச்சுருக்காங்க. இவங்களை நீங்கள் எல்லா ஆலயங்கள்லையுமே பார்க்கலாம். இப்போது நீங்கள் அம்பாளனுடைய ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரி, அம்பாளனுடைய கருவறைக்கு வெளிப்பக்கம் லெஃப்டில் ஒருத்தவங்க, ரைட்டில் ஒருத்தவங்க நிற்பாங்க. இவங்க தான் சண்டி மற்றும் சாமுண்டி. அதே மாதிரி நீங்கள் ஆலயத்தை சுற்றி வரும்பொழுது ரெட் கலர் சாரீ கட்டி ஒரு அம்பா இருப்பாள். அதாவது துர்கைன்னு பேர் வச்சு துர்கையாக வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க பக்தர்கள். ஓடி உதவி செய்கிற மாதிரி எருமையின் தலையிலேருந்து ஒரு காலை அப்படி கொஞ்சம் முன்னோக்கி வச்சுருப்பாங்க. பக்தர்களை அழைத்தாலும் சரி, ஆபத்துன்னு ஒரு கூக்குரல் இட்டால் ஓடி வர்றதுக்கு. என்ன ரீசன் ரெட் கலர் சாரியில் அங்கே இருக்காங்கன்னா, ரெட் அண்ட் டேஞ்சர். எந்த ஒரு அசுரனோ ஒரு கொடுமையான ஒரு தீய சக்தியோ அந்த பக்கம் வருது அப்படின்னா, அந்த அம்மா நிற்கிற அந்த தோற்றத்தை பார்த்துட்டு அது ஓடி போயிடும். அந்த பக்கமே அது வராது. அதுக்காக தான் அந்த ரெட் கலர் சாரியில் அவங்க நிற்கிறது. ப்ளஸ் இவங்க ரெட்டுன்ற அந்த பிளட்டோட கனெக்டிவிட்டி ஆனவங்க, ரெட் கலரோட ரொம்ப கனெக்டிவிட்டி ஆனவங்க. அதனால் அந்த ரெட் சாரியில் இருப்பாங்க. அந்த பக்கம் எந்த ஒரு நெகட்டிவுமே வரவிட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தோற்றத்தில் ஒரு விகார ரூபத்தில் இருப்பாங்க. யார் அந்த விகார ரூபத்தில் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, சண்டி, சாமுண்டி, துர்கை, இவங்க தான் அந்த மாதிரி ஒரு ரூபத்தில் இருக்கிறவங்க. ரெட் சாரியில் நிற்கிற துர்கையின் வடிவம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு வடிவம். அது பார்த்தாலே இறந்து போயிடுவாங்க யாராக இருந்தாலும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன் இந்த பிளட்டு ரிலேட்டடாக இவங்க இருக்காங்க, சனீஸ்வரனுக்கும் இவங்களுக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னா, இப்போ தக்ஷண காளியை பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு தக்ஷண காளியை உபாசனை பண்ணுறீங்க, ஒரு ஆள் உங்ககிட்ட வராங்க, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காளி அம்மன்கிட்ட, அந்த தக்ஷண காளி அம்மன்கிட்ட கோரிக்கையை வச்சு பிரார்த்தனை பண்ணி அவருக்கு நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடில் சரி பண்ணி விடுறீங்க. தக்ஷண காளியும் போய் சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் எப்படி சரி பண்ணுவாங்க, அவங்க ஒன்ஸ் சரி பண்ணிடுறாங்க. அப்படி சரியாக ஆனதுக்கு பிற்பாடு அவர் வச்சுருக்கிறார் பார்த்திங்களா ஒரு கர்மா, ஒரு ஆக்ஷன் இருந்தால் தானே ஒரு ரியாக்ஷன் வருது. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை அவங்க பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஆக்ஷன் ஆல்ரெடி அங்கே நடந்திருக்கு, அதுதான் கர்மா, சரிங்களா. அந்த கர்மாவை டெஸ்ட்ராய்ட் பண்ணணும். யார் டெஸ்ட்ராய்ட் பண்ணுவா? இப்போது இது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்க, ஒருத்தரை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னா, அந்த பரிகாரத்தினால அவங்க நல்லாயிடுவாங்க. அதை செஞ்ச நீங்கள் போய் அதில் மாட்டிப்பீங்க. எப்படி மாட்டிப்பீங்கன்னா,
அந்த மூட்டையை நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு வெயிட் வச்சுருக்கிறாரு, அதை நீங்கள் வாங்கினா தானே அவரு ரிலீஃப் ஆவார். அவர் ரிலீஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு காணிக்கை வந்து அவர் கொடுத்துட்றாரு. ஓகே, இப்போ லக்கேஜ் தூக்குறவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். என் லக்கேஜை நீ தூக்கிட்டு வா, நான் உனக்கு காசு தரேன். அப்படி கூட நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அவருடைய கர்மாவை நீங்கள் நீக்கி தட்சணகாலிக்கிட்ட இருந்து கொடுத்து நீக்கி ஒரு தட்சணை காணிக்க நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்போ அந்த கர்மாவை யார் வந்து வாங்குறது? நீங்கள் தான் வாங்கணும். யார் அந்த பரிகாரத்தை செய்கிறோமோ அவங்க தான் வாங்கணும். அதை வாங்கி வாங்கி வைக்கும்பொழுது என்ன ஆகும்? நிறைய இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வாங்கி வைக்கும்போது மாட்டிப்போம். நான் செஞ்சாலும் அப்படி தான் மாட்டிப்போம் இல்லையா? அந்த மாதிரி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரத்த காளி. இந்த ரத்த காளி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்மாவை டெஸ்ட்ராய்ட் பண்ணுவாங்க, அழிப்பாங்க, சுத்தமாக அழிச்சிடுவாங்க. அதனால் பக்தனை வந்து அவங்க வந்து காப்பாற்றுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இரத்த பலி கொடுக்கறது. இரத்தத்தின் மூலமாக தான் அந்த கர்மாவை அவங்க எடுத்துடுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கர்மா வந்து பதிவாகி இருக்குது அப்படின்னு சொன்னால், கோஷங்கள்னு சொல்லக்கூடிய 5 கோஷங்களுக்குள் இருக்கும் தசவாயுக்கள், இந்த தசவாயுக்கள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், இரத்தம், இதில் தான் அந்த கர்மாஸ் வந்து இருக்கும். அதாவது ப்ராக்டிக்கலாக நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஞான பார்வையாக பார்க்கும்பொழுது இதுக்கெல்லாம் ஃபிலாசபி ரொம்ப போகும். ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிக்கல், டக்குன்னு வேலை நடக்கணும், டக்குன்னு ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், செய்கிற செயல்களாக இருக்கட்டும், சிந்திக்கிற சிந்தனையாக இருக்கட்டும், எல்லாமே எங்கே போய் பதிவாகும்னா ரத்தம், நரம்பு மண்டலம், காற்று, இதுக்குள்ளார தான் போய் பதிவாகும். அந்த மாதிரி ஒரு பக்தர் இருக்கார், அவருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரத்த காளி என்ன பண்ணுவாங்க? அவருடைய கர்மாவை டெஸ்ட்ராய்ட் பண்ணுவாங்க. அதை டெஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்கு தான் இரத்த பலி, இரத்த பூஜை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். ஏதோ ஒரு இரத்த பலியை கொடுத்து ஏதோ ஒரு விலங்கை கொன்று பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பேட் ஒரு செய்வனை அந்த மாதிரி எதையாவது நீங்கள் கிளியர் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக கொஞ்சமாவது நீங்கள் ஒரு குண்டூசியில் அந்த அவருடைய ரத்தத்தை குத்தி நீங்கள் அந்த பூஜையில் வந்து போட்டாகணும். அது போட்டால் தான் அவருடைய கர்மா அந்த ரத்தத்தின் வழியாக அந்த அம்மா வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது ஒரு பக்கம், நிரந்தரமாக அதை அழித்து காப்பாற்றுறது ஒரு பக்கம். டெம்ப்ரவரிக்கும் பர்மனெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா? அந்த மாதிரி பர்மனெண்ட்டாக அந்த கர்மாவை வந்து அழிக்கக்கூடியவங்க தான் ரத்த காளி. அப்படி இந்த கர்மாவை இவங்க அழிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது சனீஸ்வரனுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். சனீஸ்வரன் தான் கர்மத்தின் மிகப்பெரிய நீதிபதி. ஸோ இவங்க 2 பேரும் தான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பக்தருக்கு நான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கேன், அவருடைய கர்மாவை நான் வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டேன், நீ போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, என் பக்தன் மூலமாக நான் அவரை கிளியர் பண்ணிட்டேன், காப்பாற்றிட்டேன், நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ அவரை வந்து பிடிக்காத, நீ விலகி வந்துடு அப்படின்னு சொல்லி காளி அம்மா சனீஸ்வர பகவான்கிட்ட கலந்து பேசுவாங்க. அதாவது நான் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக அதை நான் சொல்கிறேன், ஒரு எளிய நடையில் சொல்கிறேன். அப்படி சொல்லி அந்த இடத்துலேருந்து அந்த ப்ராப்ளம் மொத்தத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. காளி உபாசனை பண்ணுறவங்க பக்தர் வேறு, உபாசனகர் பண்ணுறவங்க வந்து வேறு. பக்தர்னால் அவங்கள போய் பிரார்த்தனை பண்ணி அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க, வேண்டிட்டு வந்துடுவாங்க. அது வந்து பக்தி. அவங்க மேலே வந்து முழு ஈடுபாடு, வாழ்க்கையவே செலுத்தி வாழ்க்கையவே அர்ப்பணித்து அவங்க மட்டும்தான் வாழ்க்கைன்னு சரணாகதி அடைகிறவங்க தான் உபாசகர். உபாசகருக்கும் பக்தருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. பக்தர் கேட்டால் கண்டிப்பாக அம்மா வந்து மேலோட்டமாக அவங்கள வந்து காப்பாற்றி அவங்களோட கர்மாக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் அவங்க ப்ராப்ளம்லேருந்து அவங்கள என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து அமுச்சு விட்டுடுவாங்க. கர்மா உள்ளே வந்து போக மாட்டாங்க. ஆனால் ஒரு உபாசகர் ஒருத்தருக்காக போய் காளி கிட்ட ஒரு விஷயத்தை வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த தசமகா வித்யான்னு சொல்லக்கூடிய 10 அவதாரங்களையுமே அவர் பூஜிக்க வேண்டி வரும். காளியினுள் நிரந்தரமாக அந்த கால சக்கரத்தினுள் அவர் கலக்க வேண்டி வரும். இந்த கால சக்கரத்துக்குள்ளே கலந்து காளியினோடு
மிக மிக நெருக்கமான உறவு ஏற்படுத்திக்கிட்டு முழுமையாக அந்த பக்தரை அவங்க புரிஞ்சு, அம்பாவை இவங்க புரிஞ்சு ரொம்ப ரொம்ப இந்த காலம் கர்மங்களை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் ஒரு காளி உபாசகர் மற்றவர்களுடைய கர்மங்களில் தலையிட முடியும். அப்படி தலையிடாமல் அப்படியே ஒதுங்கி இருக்கலாமான்னு கேட்டால் இருக்க முடியாது. ஏன்னா உபாசகரனுடைய வேலையே காளியினுடைய ஒரு பங்களிப்பை எடுத்து செய்கிறது. இப்போ 10 அவதாரம் இருக்குன்னா ஒரு உபாசகர் 11வது அவதாரம்னு கூட வச்சுக்கலாம். ப்ராக்டிக்கலாக இறங்கி மக்களோட வேலை செய்கிற ஒரு ஒர்க்கை அவர் பார்க்குறாரு. பார்க்காம அந்த கடமையை அவர் தட்டி விட்டுட்டு நான் காளி கும்பிட்டுட்டேன், எனக்கு வரைக்கும் வச்சுக்கிறேன், நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா உட்காரவும் முடியாது. ஏன்னா கடமையை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இதை செய்கிறதுக்கு நிறைய வரம்புகள் இருக்குது, நிறைய ஞானம் தேவைப்படுது. கர்மங்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும், எந்த அளவுகளோடு நாம் நின்றுக்கணும், எந்த லிமிட், ஒரு லிமிட் இருக்குது இல்லையா, அதை தாண்டி போனால் உபாசகருக்கும் பாதிப்பு ஏற்படும். சில படங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, தெய்வத்தையே கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சில நிலைகள் உபாசகருக்கும் ஏற்பட்டு போகும். ஸோ முறையாக இரத்த காளி மற்றும் மற்ற காளிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மற்ற விஷயங்களில் ஈடுபடலாம். மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சிவாய நம.